வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆங்கிலம் 4/2/2025 தை குரோதி தை 12. இன்னைக்கு வளர்பிறை சமநோக்கு நாள். ஒரு நல்ல நாள் தான். இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்தமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பாம்பு நட்சத்திரம். புற்று வழிபாடு செய்யணும். இன்னைக்கு சாயா கிரகம் கேதோட நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரம் உத்திரம், கீழே இறங்குவார். இன்னைக்கு கன்னிராசிக்கு இறங்கிடுவார். சிம்மத்திலேருந்து வெளில வந்துடுறாரு, கன்னியை ஃபாலோ பண்ணுவார். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 7:30 8:30 மணி, அந்த 1 hour கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பொதுப்படையாக தான் சொல்கிறேன். நான் உங்களுக்குன்னு தனியாக சொல்லலை. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நேரம் இருக்கும். மாலை பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30. இந்த நாளை கொஞ்சம் நல்லா கரெக்டாக வச்சுக்குவாங்க. நட்சத்திரம் திதி சொல்லிட்டோம். ராசி பலனுக்கு போகும். மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். பணம் மட்டும்னு எடுத்துக்காதீங்க, எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தள்ளி வைங்க எல்லாத்தையும். கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவங்களை ஒரு நல்லா உயர்வாக மதிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாள் தான், லாபம் தரக்கூடிய ஒரு நாள். கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்தது. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தாமதப்பட்டோம், மட்டுப்படும், பொறுமையாக இருங்க ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு தான் புதுவிதமான முயற்சி இன்னைக்கு இருக்கும். அது எதிர்காலத்துக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும், செய்யுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். சொன்னல முயற்சி, அந்த மாதிரி நல்ல முயற்சி நல்ல நேரத்தில் போட்டு வச்சா அது சக்ஸஸ் ரேஷியோ அந்த நாளில் பார்க்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு மற்ற கிரகங்கள் மற்ற நட்சத்திரக்காரங்கள் இன்னைக்கு ஆதரவு தருவாங்க. அவங்க வேலையை இன்றைக்கி சாதிச்சுக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வேலையை முடிக்கணும்னா இன்றைக்கி போய் முடிச்சுக்குவாங்க. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு நாள், நிம்மதியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பாங்க. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் உயர்வு, நல்லாயிருக்கும், இன்னும் தப்பு பண்ணாங்க. உயர்வு அடுத்த தளத்துக்கு போன ஹோம்ஒர்க் நடக்கும், அதை இன்னைக்கு பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுதான் இன்னைக்கு நாள். இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைத்துளம் கரசை வனிசை. தைத்துளம் கரசை வனிசை இன்னைக்கு போடுங்க. ரொம்ப நாள் கர்ணத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ், தப்பாக நினைக்காதீங்க. கர்ணத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இது யாரும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதில்ல, நான் தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த படத்தை ஒருத்தர் கூட ஃபோன் பண்ண மாட்டேங்க. எனக்கு என்ன சாமி ஏதோ ஃபோட்டோ வைக்கணும்னு அது வரைக்கும் நான் சொல்ல போகிறதில்ல. கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவேன். நான் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் என்ன காசாக கேட்குறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது வாழ்க்கையில், ரிச்சுவலில் கொஞ்சம் டெவலப் ஆகணும். சின்ன வயசில் இருக்காது. ஒரு 5 பேர் சாமியே இல்லைன்னு மொக்க போட்டுன்னு இருப்பான், அவனை விட்டுருங்க, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அவனுக்கு நேரம் நல்லா இருக்கும், அவன் தொட்டதெல்லாம் கிராஃப் போயினே இருக்கும். சாமியாவது பூதமாகுது, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக நடக்குது, அதை பண்ணுங்கடா அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஓகே, அவன் இஷ்டத்தில் விட்டுருங்க, வருவான் பின்னாடி, தெரிய வரும். இந்த உலகம் எல்லாமே கற்றுக் கொடுக்கும். தசை மாறும்போது என்னடா இது, நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம், என்னடா இது செருப்படி ஊகுது நமக்கு அப்படின்னு. அப்போ தான் மெதுவாக ஜாதகத்து நோட்டை கையில் எடுப்பான்.
அதுக்குள்ளே இவன் 1000 அட்வைஸ் பண்ணி வச்சுருப்பான். சாமி கிடையாது, ஜாதகம் கிடையாது, எல்லாம். அவனை பற்றி கவலைப்படாது. ஆனால் பிரிச்சுவலில் டெவலப் ஒரு 40-45 கிராஸ் பண்ணும்போது பிரிச்சுவலுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு சில டிப்ஸு நான் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். முதல்ல எதிர்காலத்திலையோ கடந்த காலத்திலையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன இப்போ என்னன்றத கொஞ்சம் உணர்ந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்மார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸு இன்றைய பொழுதில் இன்றைய நாளில் வாழ கற்றுக்கணும். ரெண்டாவது பார்த்தா ஒரு இயல்பாக இருக்கும். உனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், உனக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், அது உனக்கு தெரியும். சும்மா மற்றவனுக்கோசம் வாழக்கூடாது, மற்றவனுக்கோசம் ஒரு சீன் கிரியேட் பண்ணக்கூடாது. நீ இயல்பாக வாழ கற்றுக்கோ. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ வாழாத இயல்பாக வாழ கற்றுக்கணும். இன்னொன்று என்னன்னா, யாரு கூடயும் ஒன்று நீ சம்மந்தப்படுத்திக்காது. போட்டியோ பொறாமையோ, அவன் சிஎம் ஆயிட்டான், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், நமக்கு தேவையில்லை. நீ ஒருவனாக இரு, நீ உன் கூட இரு. எல்லா பிரபஞ்சம்னா மேலே வானத்தை காப்பான். நான் எதை காட்டுவேன்னா எனக்கு அடுத்த இடத்த காட்டுவேன். பிரபஞ்சத்தில் தான் வாழ்கிறோம் நம்ம. நம்மளோட வானம்னா அவன் காணும், இதுக்கு பக்கத்திலே இருக்குது வானம். அதான் உண்மை. யோசனை நான் சொல்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் இருக்கிறது தான் நவுறோம் நம்ம. ஸ்பேஸ் இல்லைன்னா 4 பக்கம் நம்ம கட்டம் போட்டு நம்மளை அடைச்சி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டாங்கன்னா நவர முடியுதா? ஸ்பேஸ் இருக்காது. அப்போ இந்த ஸ்பேஸ் நம்மளை பக்கத்திலே தான் இருக்குது, எனர்ஜி பக்கத்திலே தான் இருக்குது. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். எதிர்காலம் கடந்த காலத்தை விட்டு விட்டு இன்றைய நாளில் வாழணும் ஒன்று. ரெண்டாவது உன்னுடைய நேச்சரில் வாழணும். மூணாவது உன்னோட நீ வாழணும். இந்த 3 விஷயம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணனா ஆன்மீகத்தில் நவரலாம், நல்ல நிலைமைக்கு போகலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.